வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்கில் பெஸ்ட் அண்ட் சேனல். கெட்டிங் ஸ்டார்டட் வித் ஐடி சீரீஸ்ல வந்து நம்ம டேட்டா சென்டர் பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் டைரக்டா வந்து கிளவுட்ல வந்து பார்ன் இன் கிளவுட் ரோல் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க பிசிக்கலா டேட்டா சென்டர், ஒரு கம்ப்யூட்டர் ரூம் இதெல்லாம் பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஈவன் நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர்கனைசேஷன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ரிமோட்ல இருந்து தான் ஒரு டேட்டா சென்டரை வந்து கனெக்ட் பண்றோம். டேட்டா சென்டர்ல இருக்க எக்யூப்மெண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்றோம். ஸோ நிறைய எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல், ரிமோட் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பிசிக்கலா டேட்டா சென்டரை வந்து ஒரு ரெடி பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான செட்டப், என்னென்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் தேவை, ஆம், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா சென்டர்ஸ் இருக்கு, டேட்டா சென்டர்ல எந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க, டேட்டா சென்டர்ல எப்படி டியரிங் பண்றாங்க, டேட்டா சென்டர்ல எப்படி டிசாஸ்டர் ரெக்கவரி, பிசினஸ் கான்டினியூட்டி எல்லாம் பிளான் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நிறையவே டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸாக தான் நான் கொடுக்க போறேன். ஓகே, ஸோ ஐ திங்க் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் தேவைப்படும் நினைக்கிறேன் டேட்டா சென்டர் பத்தி என்னுடைய நாலேஜ் ஷேர் பண்றதுக்கு. ஸோ ஓகே, ஆன் அ வெரி ஹை லெவல் டேட்டா சென்டர் வந்து அது பேர்ல இருக்கு பாருங்க, டேட்டா சென்டர். ஸோ தரவு மையம் சொல்லுவோம் தமிழ்ல. ஸோ நம்ம வீட்டிலேயே கூட இப்போ நீங்க உங்களுடைய பர்சனல் டேட்டாவை வந்து எப்படி நீங்க ஸ்டோர் பண்றீங்க, ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ஒரு ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு மொபைல்லையோ ஒரு கேபிள் வழியா கனெக்ட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் நிறைய ஈவன் மொபைல் டிவைஸ்லேயே வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு நமக்கு. ஸோ அந்த டேட்டாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு கம்ப்யூட்டர், ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் தேவைப்படுது. அப்ளிகேஷன் சொல்லும் போது எல்லா டைமும் வந்து ஒரு பிசினஸ்க்கு தேவைப்படுற அளவுக்கு அப்ளிகேஷன் தேவையில்லை. நம்ம ஒரு இமேஜ் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அந்த இமேஜை வந்து ஒரு போட்டோஸ் ஆர் சம் ஸ்பெசிஃபிக் வியூவர் வழியா தான் நம்ம ஆக்சஸ் பண்றோம். அதே மாதிரி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட், ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட், இல்ல ஒரு வீடியோ அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், இல்ல வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் அப்ளிகேஷன் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து டேட்டாவை சுத்தி தான் வந்து நமக்கு தேவைப்படுற விஷயங்கள். ஸோ டேட்டாவை தான் நமக்கு வந்து ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் உடைய கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, அது அட் த எண்ட் ஒரு டேட்டா. ஓகே, அந்த டேட்டாவை சுத்தி தான் அதுக்கு தேவையான விஷயங்கள், ஸ்டோரேஜ்ல ஆரம்பிச்சு சர்வர், அப்ளிகேஷன், அந்த பர்டிகுலர் நிறைய சர்வர்ஸ் இருக்கும்போது அதை இன்டர் கனெக்ட் பண்றதுக்கு நெட்வொர்க்கிங் காம்பனன்ட்ஸ், இப்போ நிறைய இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வரும்போது அதுக்கு நிறைய பவர் கன்சம்ஷன் தேவைப்படும். அதை வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும், அப்போ கூலிங் சிஸ்டம் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த டேட்டாவை சுற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ், லைக் அதை சுற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டர்ன்ற கான்செப்டே வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணலாம். ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்கில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறோம். அந்த அப்ளிகேஷனுக்கு சிபியூ மெமரிலாம் தேவை. அப்போ அந்த சிபியூ மெமரி ஸ்டோரேஜ் எல்லாம் சேர்ந்தது ஒரு கம்ப்யூட்டர், கரெக்டுங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் யூனிட் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கும். அவங்களுடைய டேட்டா வந்து நம்ம ஒரு சென்ட்ரல் லொகேஷன்ல ஸ்டோர் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட் தேவை, அது சர்வர்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து நமக்கு பேக் எண்ட்ல வந்து டேட்டா வந்து ஒரு சென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜ்ல வந்து ஒரு பிசிக்கல் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி அதை நெட்வொர்க் வழியா லேண்ட்லயே ஆக்சஸ் பண்ணுவோம். ஈவன் ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க் வழியா சான் வழியாவும் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அதை பத்திலாம் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். பட் இப்போ இந்த சீரீஸ் ஆஃப் செஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா டேட்டா சென்டர் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். எஸ்பெஷலி இந்த செஷன்ல வந்து நம்ம டேட்டா சென்டருடைய ஃபங்க்ஷன், டேட்டா சென்டர்ல வந்து என்னென்ன மாதிரியான பிசிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்கும், டேட்டா சென்டரை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிசினஸ்ல யூஸ் பண்றாங்க, இதுதான் நம்ம மெயினா இந்த பர்டிகுலர் செஷன்ல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ டேட்டா சென்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இஆர்ல முடியும், டேட்டா சென்டர் ஆர்இல முடியும். ஸோ இது ஆல்மோஸ்ட் நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல வந்து இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ் சில இடத்துல ஃபாலோ பண்ணுவோம், சில இடத்துல யூகே பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அப்படின்னும் போது நமக்கு இது அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இஆர்னு முடியும், வேற டேட்டா சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்இன்னு முடியும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல நீங்க மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா. ஸோ இந்த டேட்டா சென்டர்ன்றது
ஒரு என்டையர் பில்டிங்கே டேட்டா சென்டரா நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஒரு பர்டிகுலர் பில்டிங்ல ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பேஸ் வந்து நம்ம டேட்டா சென்டரா யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஹாங்காங், சிங்கப்பூர் மாதிரி லொகேஷன்லாம் தனி பில்டிங்லாம் எடுத்து டேட்டா சென்டர் ரன் பண்ண முடியாது. ஏன்னா அங்க வந்து ஸ்பேஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. வேற யூஎஸ், யூகே அந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்கிற இடத்துலலாம் நீங்க தனியா ஒரு பில்டிங்கை வச்சு நம்ம தனியா டேட்டா சென்டர் ரன் பண்ணலாம். ஸோ டேட்டா சென்டர் கேன் பி a kind of entire building, or it can be a dedicated space within a particular building, or மல்டிபிள் பில்டிங் சேர்ந்தது கூட ஒரு டேட்டா சென்டரா கூட இருக்கிறதுக்கு நிறைய இடத்துல சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர்ஸ்லாம் இப்போ வந்துருச்சு நமக்கு. ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அப்படிலாம் கான்செப்ட் வச்சு என்ன பண்றாங்க, நிறைய பில்டிங்கை வச்சு நமக்கு டேட்டா சென்டர் பில்ட் பண்றாங்க. ஸோ டெஃபினிஷன் கேட்டீங்க அப்படின்னா, அதான் டேட்டா சென்டர் இஸ் a building, or it is a dedicated space within a building, or a group of buildings used to house computer systems and associated components. Associated components என்ன, இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்லாம் கனெக்ட் பண்றதுக்கு நெட்வொர்க் தேவை, டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் தேவை. அது உள்ளுக்குள்ள இன்ட்ராநெட்ல இருக்கலாம், இல்லை இன்டர்நெட் போறதுக்காக இருக்கலாம். தென் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்றதுக்கு ஸ்டோரேஜ் சிஸ்டம் வேணும் உங்களுக்கு. ஸோ இவ்வளவுதான் சிம்பிள் டெஃபினேஷன் ஆஃப் டேட்டா சென்டர். டேட்டா சென்டர்ன்றது 1940 இருந்தே இருக்குது. ஸோ ENIAC அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த earliest எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டேட்டா சென்டர். ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ரூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த டேட்டா சென்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து ரீஃபர்பிஷ் பண்ணுவாங்க, லைக் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க ஹார்ட்வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக வந்து இன்டர்நேஷனல் டேட்டா சென்டர், டேட்டா கார்பரேஷன், ஐடிசின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் என்ன சொல்றாங்க, எவ்ரி 9 இயர்ஸ் வந்து ஒரு டேட்டா சென்டர்ல வந்து ஒரு புது விதமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வருவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம டேட்டா சென்டரை வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நான் ஐடி கம்பெனிக்கு வந்து இது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க், சேலஞ்சிங்கான ஒர்க். ஸோ அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும், கிளவுடை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே டேட்டா சென்டரை வந்து அஸ் சர்வீஸா யூஸ் பண்றாங்க. ஸோ வந்து மல்டி டெனன்சி கான்செப்ட்ல பெரிய பெரிய வெண்டார் லைக் அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய டேட்டா சென்டரை வந்து மல்டி டெனன்ட் கான்செப்ட்ல போயிட்டு நிறைய கஸ்டமர் வந்து அவங்களுடைய டேட்டாவை அங்கே ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுதான் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. ஸோ கார்ட்னர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டேட்டா சென்டர்ஸ் ஓல்டர் தென் 7 இயர்ஸ் ஆர் அப்சல்யூட்ன்றாங்க. அப்போ 7 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குன்றதும் சொல்றாங்க. ஏன் கார்ட்னர் ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் ரிசர்ச் கம்பெனி. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து டேட்டா சென்டர் அப்படின்னும் போது இப்போ டேட்டா வந்து ரொம்பவே ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. டெய்லி நிறைய டேட்டா ஜென்ரேட் பண்றாங்க. எஸ்பெஷலி இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சோஷியல் அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. எல்லார் மொபைல்லையும் வந்து நிறைய அப்ளிகேஷன், மொபைல் ஆப்ஸ்ல இருந்து டேட்டா ஜென்ரேட் ஆகுது. எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ ஜென்ரேட் பண்றாங்க. எல்லாம் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சென்ட்ரல் லொகேஷன்ல ஸ்டோர் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க கூகுள் போட்டோஸ்ல சேவ் பண்ணி வைக்கிறீங்க, இல்ல ஒரு கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகுது, எல்லாமே ஒரு டேட்டா சென்டர்ல தான் போயிட்டு அந்த நம்மளுடைய டேட்டா போய் அக்குமுலேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 100 செட்டாபைட்ஸ் வந்து 2025ல ஹேண்டில் பண்ற அளவுக்கு சுச்சுவேஷன் வரும்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு டேட்டா சென்டருடைய கெப்பாசிட்டி, நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், மாடர்னரைஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு நம்ம டேட்டாவை வந்து எஃபிஷியன்ட்டா மேனேஜ் பண்ணணும். ஏன்னா நீங்க எப்ப வேணா நினைச்சப்ப கூகுள் போட்டோஸ்ல இருந்து டவுன்லோட் பண்றீங்க, கூகுள் டிரைவ்ல இருந்து டேட்டா ஆக்சஸ் பண்றீங்க. அப்ப அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வந்து பேக்எண்ட்ல ஸ்டோரேஜ் சிஸ்டம் மட்டும் இல்லாம அந்த சர்வர், அந்த அப்ளிகேஷன், நீங்க அந்த நெட்வொர்க் எல்லாமே ஃபாஸ்டா இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு மாறிடுச்சு. இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு ஃபைல நம்ம வந்து அனுப்பணும், இல்லை ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் டிலே ஆகி தான் அது போகும். இப்பெல்லாம் வந்து ஓடிபிலாம் வந்து வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு டெலிவர் ஆகுது. ஈவன் இமெயில்ஸே கூட ரொம்ப குயிக்கா நம்மளால டிரான்சாக்ட் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு வந்து பேக்எண்ட்ல டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டமும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இந்த டேட்டா சென்டரை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இந்த டேட்டா சென்டரை வந்து இப்படிதான் இருக்கணுமா, இந்த மாதிரி தான் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும்ன்றத வந்து பாத்தீங்கன்னா 2 மெயின் ஆர்கனைசேஷன் வந்து அது இது பண்றாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்றாங்க. ஸோ இப்படிதான் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கணும். ஒரு டேட்டா சென்டரை நம்ம ஆப்ரேட் பண்ணணும், ஒரு டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணணும், இல்ல வந்து ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணணும், இல்ல ஒரு தேர்ட் பார்ட்டி கஸ்டமருக்கு வந்து நம்ம சர்வீஸ் கொடுக்கணும், இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் அவங்களுடைய டெலிகம்யூனிகேஷன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாண்டர்ட் ஃபார் டேட்டா சென்டர்ஸ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ப்ரீ ரெக்வசைட் என்னென்ன அப்படின்றத டேட்டா சென்டர்ல இப்படிலாம் இருக்கணும். ஒரு சிங்கிள் டெனன்ட்னா இந்த மாதிரி நார்ம்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு மல்டி டெனன்ட் இன்டர்நெட் ஹோஸ்டிங் டேட்டா சென்டரா இருந்தா
இந்த மாதிரிலாம் நீங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும், ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டெல்கார்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு டேட்டா சென்டர் சைஸ் இருக்கணும், எந்த மாதிரி நமக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணணும், எந்த அளவுக்கு ஐசோலேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், ஒரு டெல்கார்டியான்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியோடைய இதுதான் வந்து டெல்கார்டியான்னு சொல்றாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த கிரைட்டீரியாஸ்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டேட்டா சென்டர் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் நார்ம்ஸ், அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ப்ரீ ரெக்வசைட்ஸ், மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி தான் டேட்டா சென்டரை பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா சென்டர், எதுக்காக டேட்டா சென்டர் வேணும்? ஸோ அட் தென் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மோஸ்டா வந்து டேட்டா சென்டர் வந்து டேட்டாவை ரிவால்வ் பண்ணி தான் அதை சுற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தேவைகளும் ஆரம்பிக்குது நமக்கு. ஸோ மெனி ஆஃப் த பவர்ஃபுல் அப்ளிகேஷன் யூ யூஸ் டூ நாட் ரன் ஆன் யுவர் கம்ப்யூட்டர். ஸோ நம்ம எல்லாருமே தெரியும், இப்போ நம்ம முக்கியமான அப்ளிகேஷன், ஹெச்ஆர் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ட்ராவல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து இன்டர்நெட் மூலயமா தான் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒர்க் டேவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கான்காராக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஒரு கூகுள் டிரைவ், இல்லை வந்து ஒரு ஜிமெயில், எந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் இப்ப எல்லாம் எங்க இருக்கு? இதெல்லாம் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடருடைய டேட்டா சென்டர்ல வந்து அந்த அப்ளிகேஷன் ஹோஸ்ட் ஆயிருக்கு. நம்ம லோக்கல் மெஷின்ல அந்த சர்வர் அப்ளிகேஷன் கிடையாது. ஸோ அப்ப என்ன ஆகுது, அந்த அப்ளிகேஷன் வழியா நம்ம ஸ்டோர் பண்ற டேட்டாலாம் ஒரு பர்டிகுலர் தேர்ட் பார்ட்டி டேட்டா சென்டர்ல தான் போயிட்டு ஸ்டோர் ஆகுது. ஸோ இப்போ த லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் ஆர் திங்ஸ் யூ மைட் நாட் ஈவன் ரிகார்ட் அஸ் அப்ளிகேஷன். ஆமா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா கூகுள் சர்ச்லாம் யூஸ் பண்றோம், ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்றோம். இதெல்லாம் ஒரு பெரிய அப்ளிகேஷன்ன்றதே யாரும் வந்து பாத்தீங்கன்னா அது திங்க் பண்றதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான அப்ளிகேஷன். ஏன்னா நிறைய பேர் உலகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனை யூஸ் பண்றாங்க. கூகுள் சர்ச் இன்ஜினை யூஸ் பண்றாங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்றாங்க, ஐக்ளூட் வந்து கனெக்ட் பண்ணி டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க, ரிட்ரீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டேட்டாவெல்லாம் வந்து குளோபலா எங்க போய் ஸ்டோர் ஆகுது, எப்படி வந்து அது ரெப்ளிகேட் ஆகுது? ஸோ இதெல்லாம் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயம். பட் டேட்டா சென்டர்ஸ் வந்து குளோபலா ஸ்கேட்டர்டா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா லொகேஷன்ஸ்லயும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் வந்து சைமல்டேனியஸா மல்டிபிள் யூசர்ஸ் கனெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்றது, அதை ஸ்டோர் பண்றதுக்குலாம் அந்த சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட், அந்த கேரண்டி டெலிவரியை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிலேபிளா கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ், அது அண்டர் சி கேபிளா இருக்கலாம், இல்லை வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி லேண்ட்ல இருக்கிற ஒரு லேண்ட்லைன் கேபிள்ஸா இருக்கலாம். ஸோ அட் த எண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா சென்டர்ஸ் ஆர் network of connected systems located strategically around the world. Okay, so data center வந்து நமக்கு குளோபலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஆயிருக்கு. அகெயின் யூ காட் a lot of systems around it. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா என்னென்ன டேட்டா சென்டர்ல வந்து கீ காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ ஒரு டேட்டா சென்டரை வந்து நம்ம ஒரு மேசிவ் கம்ப்யூட்டர் கூட அந்த அனாலஜி கூட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா அட் த எண்ட் ஒரு கம்ப்யூட்டர்லயும் நம்ம ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணி அதுல வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன்லாம் லோட் பண்ணி நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு டேட்டா சென்டர்ல வந்து ஒரு மேசிவ் கம்ப்யூட்டர் தான் டேட்டா சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதுக்குள்ளேயும் எப்படி ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள நம்ம அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு கம்ப்யூட்டர்ல எப்படி சிபியு, மெமரி, தென் வந்து மதர் போர்டு இப்படிலாம் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு டேட்டா சென்டர்லயும் சேம் சைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி நம்ம கம்பேர் பண்ணலாங்க. பாருங்க, இது வந்து ஒரு சிஸ்டம்ல வந்து நமக்கு ஒரு கூலிங் ஃபேன் இருக்கும், பவர் சப்ளை இருக்கும், டேட்டாக்கு வந்து ஸ்டோரேஜ் இருக்கும், மெமரி ரேம் இருக்கும், ஒரு கேபினெட் சேசிஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு சர்வர், கரெக்டுங்களா? இதே மாதிரி ஒரு டேட்டா சென்டர்ல எப்படி நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்றோன்றத நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ டேட்டா சென்டர் வந்து ஒரு லார்ஜ் பில்டிங்கை ஒரு கேசிங் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த டேட்டா சென்டர்ல என்னென்ன இருக்கு பாருங்க. இப்போ ஒரு இது வந்து ஒரு ரேக், அந்த ரேக்ல வந்து மேலே வந்து நெட்வொர்க் டாப் ஆஃப் த ரேக் ஸ்விட்ச் இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் கீழே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கார் அது மாதிரி கம்பேர் பண்ணலாம் அனாலஜி வச்சு பார்க்கும்போது. இது டேட்டா சென்டர்னும் போது வந்து உங்களுக்கு ஒரு ரேசிங் காருக்கு வந்து கம்பேரிஷன் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதில் கனெக்ஷன்ஸ், அந்த ஸ்பீட் எல்லாமே வந்து இட் வில் பி மச் மச் ஃபாஸ்டர். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தேவைகள் அதிகமாக இருக்கும் டேட்டா சென்டர்ல. டேட்டா சென்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு
கம்ப்யூட்டரோட மதர் போர்டு மாதிரி தான் தெரியுது நமக்கு. ஸோ டேட்டா சென்டர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ் அப்ளிகேஷன் இதெல்லாம் ரன் ஆகுறதால அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் இருக்கும், கூலிங் சிஸ்டம் தேவைப்படும். ஸோ அப்போ அந்த அப் டைம் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பவர் கனெக்ஷன்ஸ், பேட்டரி, ஜென்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்பாடு செய்யணும் ஒரு டேட்டா சென்டர்ல. ஸோ இப்போ நம்ம ஒரு மதர் போர்டு எப்படி வந்து நம்மளுடைய ஒரு சர்வரில் வந்து ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் வந்து டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸை இன்டர் கனெக்ட் பண்ணுதோ, ஸோ அதே மாதிரி டேட்டா சென்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸை வந்து இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லோக்கல் அந்த லேண்ட் கேபிள்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணலாம், ஆர் ஆப்டிக்கல் ஃபைபர் ட்ரங்க்ஸை வச்சு அவங்க கனெக்ட் பண்ணி நமக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான அனாலஜி கம்பேரிஷன். இது வந்து ஒரு சர்வர், அதாவது வந்து ஒரு டேட்டா சென்டர் கூட கம்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அந்த டேட்டா சென்டருடைய ஒரு ஹை லெவல் நாலேஜ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம ஒரு நாலேஜ் செக் பண்ணலாம். Okay, in a computer, a fan and a heat sink are used to prevent the components from overheating. ஆமா. How do you think data center control the temperature in their facilities? கண்டிப்பா இவங்க இப்போ ஒரு ஃபேன், ஹீட் சிங்க் யூஸ் பண்ற மாதிரி டேட்டா சென்டர்ல ஒரு பெரிய கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ data centers work in much the same way as computers. Typically, they use cooling system, air conditioners யூஸ் பண்ணுவாங்க, liquid cooling systems யூஸ் பண்ணுவாங்க. அந்த பில்டிங்கை வந்து ஒரு ஆப்டிமல் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணுன்றதுக்கு ஸோ தே வில் பி யூசிங் தி சிஸ்டம் டு சில் தி பில்டிங். ஸோ மெயினாக வந்து இப்போலாம் நிறைய இடத்துல வந்து ஜாப்பனீஸோடைய கயாட்டோ கூலிங் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, KYOTO கயாட்டோ கூலிங் சிஸ்டம் தான் வந்து நிறைய இடத்துல அடாப்ட் பண்ணுறாங்க. அது ரொம்பவே ஒரு எஃபிஷியண்டான ஒரு எனர்ஜி நியூட்ரல், ஒரு கார்பன் நியூட்ரலான ஒரு டெக்னாலஜி. ஸோ அதை தான் யூஸ் பண்ணி நிறைய இடத்துல வந்து கூலிங் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ தே ஆல்சோ யூஸ் வென்டிலேஷன் சிஸ்டம். ஸோ ஏர் சர்க்குலேட் ஆகிறதுக்கு, பில்டப் ஹாட் ஏர் வந்து பில்டப் ஆகாம இருக்கிறது ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு ஏர் சர்க்குலேஷன்லாம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா சென்டர் டூர் காமிக்கிறேன், எப்படி ஒரு பிசிக்கலா டேட்டா சென்டர் இருக்கும், அதில் எப்படி வந்து இந்த சிஸ்டம்ஸ்லாம் எப்படி வந்து வென்டிலேட்டர்ஸ் இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க, கூலிங் சிஸ்டம்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம டீப் டைவா இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, ஸோ ஐ வில் ஷோ யூ ஹவ் இட் ஒர்க்ஸ் லைக் தட். நெக்ஸ்ட் வந்து why do you think the geographical location of a data center is important? ஸோ டேட்டா சென்டருடைய ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா சென்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கூலஸ்ட் லொக்கேஷன் ஆர் ஒரு நான் டிசாஸ்டர் ப்ரோன் லொக்கேஷனில் தான் வந்து சூஸ் பண்ணி ரன் பண்ணுவாங்க. ஸோ த லொக்கேஷன் ஆஃப் த டேட்டா சென்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் செவரல் ரீசன். கூலிங் சிஸ்டம்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இன் கேஸ் வந்து நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ஹாட்டான ஒரு ஏரியா, ஹாட் அண்ட் ஹியூமிடான ஒரு சென்னை மாதிரி ஒரு லொக்கேஷன்ல டேட்டா சென்டர் ரன் பண்றீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு நிறையவே கூலிங் சிஸ்டம் தேவைப்படும். ஸோ அப்ப நீங்க ஒரு பெங்களூர் மாதிரி இல்லை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ல வந்து கூலிங் வந்து ரொம்பவே கம்மியான தேவைப்படுற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் சேவ் அ லாட் ஆஃப் காஸ்ட். பிகாஸ் அந்த ரொம்பவும் ஹாட்டா இருக்காது, ரொம்பவும் கோல்டா இருக்காது. ஸோ யூ கேன் சேவ் மணி. டேட்டா சென்டர் ரெக்வயர்ஸ் எ ரிலையபிள் பவர் சப்ளை. நிறைய டேட்டா சென்டர்ல அவங்களே அவங்களுடைய ஓன் பவர் ஜென்ரேஷன் இது ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோலார், விண்ட் பவர் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய டேட்டா சென்டரை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சோலார் பேனல்ஸ் வச்சு ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. டேட்டா சென்டர் எப்பவுமே வந்து எண்ட் யூசருடைய லொக்கேஷனுக்கு வந்து நியர்பையா தான் இருக்கும். ஸோ ஏன்னா டேட்டா வந்து குயிக்கா ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் அவங்க ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி டேட்டா சென்டருக்கு வந்து இன்டர்நெட் ரொம்பவே முக்கியம். ஏன்னா குளோபலா வந்து யூசர்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுவாங்க, டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்கிறத ரிட்ரீவ் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த அப்ளிகேஷன் பிசினஸ் எங்க பண்றாங்களோ அதுக்கு க்ளோசஸ்டா தான் டேட்டா சென்டர் ரன் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ டேட்டா சென்டருடைய பேசிக்ஸ் பத்தி இப்போ பார்ப்போம் நம்ம. ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ இந்த டேட்டா சென்டருடைய ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும், ஸோ அந்த டேட்டா சென்டர்ல வந்து என்னென்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி வந்து ஒரு நிறைய ஸ்பேஸ் இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வேர் ஹவுஸ் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு டேட்டா சென்டர் அப்படின்றது. இட் லுக் லைக் ஏ லார்ஜ் வேர் ஹவுஸ். They are typically found in location that has got moderate time climate இருக்க மாதிரி லொகேஷன்ல தான் டேட்டா சென்டர் ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்டேபிள் பவர் சப்ளை, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். பிளஸ் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ இதெல்லாம் எங்க நல்ல ரிலேபிளா இருக்கு, அப்படி எங்கெல்லாம் வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருக்கோ அங்கதான் டேட்டா சென்டரை ரன் பண்ணுவாங்க, அந்த ஃபெசிலிட்டியில தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா சென்டருக்குள்ள என்னென்ன இருக்குன்றதை நம்ம போய் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இப்ப நமக்கு வந்து ஒரு நாலேஜ் செக் மாதிரியே நம்ம பண்ணலாம். ஓகே, இப்ப நமக்கு டேட்டா சென்டர் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இதுதான் வந்து இப்படிதான் ஒரு டேட்டா சென்டருடைய ஃப்ளோர் பிளானிங் இருக்கும். இப்படிதான் வந்து சிஸ்டம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே கொடுத்துருக்கிற அந்த வேர்டிங்ஸ் வந்து எந்தெந்த இது கூட மேட்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான விஷயங்களை வந்து நம்ம ஈஸியா நம்ம ஃபர்ஸ்ட் டேக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியுது இதெல்லாம் வந்து கூலிங்க்கு தேவையான சிஸ்டம்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ நம்ம இந்த கூலிங் ஃபேன்ஸ்க்கு நேராக கூலிங் சிஸ்டம் கொண்டு வந்து நம்ம இங்க டேக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு, ஒரு செக்யூரிட்டி ரூம் மாதிரி இருக்கு. ஸோ இது வழியா தான் நம்ம உள்ள போறதுக்கு வந்து இந்த செக்யூரிட்டி கேட்ஸ் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம செக்யூரிட்டி ரூம்க்கு வந்து ஒரு டேக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மோஸ்ட்டாக இது வந்து எலக்ட்ரிக்கல் மேனேஜ்மெண்ட் லொக்கேஷன் மாதிரி தெரியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகுறது அதெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே ட்ராக் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவோம். இது ரொம்பவே சிம்பிள். ஓகே, இதெல்லாம் வந்து சர்வர் ரேக்ஸ். இது ஸோ இதுதான் நம்ம சர்வர் ரூம்னு சொல்லுவோம். ஸோ அதை ஈஸியாக நம்ம இங்கே ட்ராக் பண்ணி இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் மூவ் பண்ணி இங்கே இருக்கணும். ஆக்சுவலாக இதுதான் எல்லாமே சர்வர் ரூம்ஸ். இதெல்லாம் வந்து டெலிகம்யூனிகேஷன் டிவைசஸ். இப்போ வெளியில வந்து இன்டர்நெட் போகிறதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கனெக்ஷன் இருக்கும். இது எல்லாமே வந்து நெட்ஒர்க் ரேக்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதுலேருந்து ஆரம்பிச்சது எல்லாமே. ஸோ அப்போ டெலிகாம் ரூம் வந்து இந்த இடத்துல க்ளோஸாக கொடுத்துக்கலாம். இதுலேருந்து இது வந்து இன்டர்நெட், இது வந்து உள்ளுக்குள்ள இன்ட்ராநெட்ல வந்து கனெக்ஷன்ஸ்க்குலாம் வந்து இந்த ஸ்விட்சஸ், இந்த ரவுட்டர்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு டெலிகம்யூனிகேஷன் ரூம். அப்போ ஈஸியாக வந்து இன்னும் ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி இந்த கண்ட்ரோல் ரூம்ல கொடுத்துக்கலாம். ஸோ இங்க இருந்தால் நமக்கு டேட்டா சென்டர் வந்து ரிமோட்ல உட்காந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நிறைய பேர் அசியூம் பண்ணிட்டு இருப்பாங்க டேட்டா சென்டருக்குள்ள போய் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது ஆக்சுவலா. அதுக்குன்னு தனியா வந்து ஒரு செக்யூரிட்டி கண்ட்ரோல் ரூம், ஒரு நெட்வொர்க் கண்ட்ரோல் ரூம், ஒரு ஆபரேஷன்ஸ் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி நாக் சாக் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூம் வந்து தனியா வந்து ஒரு ரிமோட்ல வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அங்க இருந்தா வந்து ஒர்க் பண்ணி கனெக்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம கரெக்டா நம்ம கெஸ் பண்ணியிருக்கோமான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓ வெரி குட், எல்லாமே கரெக்டா நம்ம கெஸ் பண்ணிட்டோம். ஓகே, பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் அந்த ஒரு காம்பனன்ட் பத்தி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா இப்போ இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அந்த ஒரு டேட்டா சென்டருக்குள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது எதுக்காகன்றது நமக்கு மோஸ்ட்டாக இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கண்ட்ரோல் ரூம்னா என்ன? கண்ட்ரோல் ரூம்ல இருந்து தான் வந்து அந்த என்டையர் டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டியை கண்ட்ரோல் பண்றாங்க, மானிட்டர் பண்றாங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸ் டீம் சொல்லுவாங்க. நெட்வொர்க் ஆப்ரேஷன் சென்டர் டீம் வந்து நெட்வொர்க்ஸ் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிட்டு மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டருக்கு சர்வர் அந்த டீம் வந்து ஆப்ரேஷன்ஸ் டீம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து சாக் நாக் அப்படின்ற நேம்ல வந்து அவங்கள வந்து இது பண்ணுவாங்க. இந்த ரூம்ல இருந்து தான் டெக்னீஷியன்ஸ் என்ன பண்றாங்க, நம்மளுடைய சிஸ்டம்ஸ் எந்த அளவுக்கு யூட்டிலைசேஷன் இருக்கு, கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு யூஸ் ஆயிட்டு இருக்கு, ஏதாவது ஃபெயிலியர்ஸ் இருக்கா, என்விரான்மெண்டல் சிஸ்டம்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்கா, பவர்லாம் வந்து ப்ராப்பரா வந்து அவைலபிளா இருக்கா, எல்லா கண்ட்ரோலும் வந்து இந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து தான் வந்து அவங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க. மானிட்டரிங், மேனேஜ்மெண்ட் அண்ட் அந்த ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்றது எல்லாமே இந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து தான் வந்து மெயினா ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வெளியிலேருந்து வர எலக்ட்ரிக்கல் பவர்லாம் வந்து நமக்கு இங்க ஒரு சிஸ்டம்க்கு தேவையான மாதிரி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ரூம்னு தனியாகவே இருக்கும். ஸோ அது வந்து எலக்ட்ரிக்கல் யூட்டிலிட்டி ப்ரொவைடர் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த பவர் சப்ளை எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு, டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ரூம் இருக்கும். ஸோ அதுதான் அந்த ரூம் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வேற என்னென்ன இருக்கு? டெலிகாம் ரூம் வந்து ஈஸியான விஷயம். ஸோ வந்து நம்மளுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் அதில் லோக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த சிஸ்டம்ஸ்லாம் இன்டர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கனெக்ஷன்ஸ்க்குலாம் வந்து நம்ம ஒரு டெலிகாம் ரூம் தேவை. ஸோ அந்த டெலிகம்யூனிகேஷன் ரூம் தான் இந்த டெலிகம்யூனிகேஷன் ரூம். இதுவுமே வந்து ஒரு ரவுட்டர் ஸ்விட்ச் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம டெலிகாம் ரூம், இதெல்லாம் சர்வர்ஸ் இருக்கிற ரூம். சர்வர் கிளிக் பண்ண தெரியும் ஆட்டோமேட்டிக்கா. இங்கே தான் வந்து கம்ப்யூட்டிங் நடக்குது. இதுதான் வந்து ஹார்ட் ஆஃப் த ஆப்ரேஷன். இப்போ டேட்டா சென்டரை வந்து எப்படி நம்ம ஒரு ஹார்ட் ஆஃப் த இன்டர்நெட் ஆர் ஒரு பிரெயின் ஆஃப் த இன்டர்நெட்னு நிறைய பேர் சொல்றாங்களோ, அதே மாதிரி சர்வர் ரூம் வந்து இட் இஸ் த ஹார்ட் ஆஃப் த டேட்டா சென்டர் ஆப்ரேஷன். இங்கே தான் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இங்க இருக்கு பாருங்க, கேட்ஸ்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசிக்கல் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி தான் இதுக்குள்ள போக முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னும் ரெண்டு முக்கியமான காம்பனன்ட்ஸ் இருக்கு. கூலிங் சிஸ்டம். கூலிங் சிஸ்டம் வந்து நமக்கு தெரிஞ்சது தான். கூலிங்ல என்ன பண்ணுவாங்க, ஸோ நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் சர்வர் இருக்கு. அப்போ நிறைய ஹீட் அதுலேயும் ஜென்ரேட் ஆகும். அப்போ அந்த டெம்பரேச்சரை வந்து ஒரு ஆப்டிமல் இதில் மெயின்டைன் பண்ணணும், இல்லை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கூலிங் சிஸ்டம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் கூலிங் மெக்கானிசம் இருக்கு. நான் உங்களுக்கு விஷுவலாக காமிக்கிறேன் எப்படி இருக்கும் பிசிக்கலாக வந்து எப்படி அந்த கூலிங் சிஸ்டம், அந்த ஏர் கண்டிஷனிங், வென்டிலேஷன்லாம் மேனேஜ் பண்றாங்கன்றது நான் உங்களுக்கு விஷுவலா காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகே, இது மூலயமா தான் டேட்டா சென்டர் கூல் பண்றாங்க. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி ரூம். செக்யூரிட்டி ரூம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் செக்ஸ் நம்ம இப்போ வந்து ரவுண்ட் த கிளாக் வந்து செக்யூரிட்டி ஸ்டாஃப் அங்கே தான் இருப்பாங்க. யார் யார் வராங்க போறாங்கன்ற விசிட்டர் லாக் புக், சர்வேலன்ஸ் கேமராஸ், ஆக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இதுல வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்கும். நம்ம படத்துல பாக்குற மாதிரிலாம் அவ்வளோ ஈஸியா டேட்டா சென்டருக்குள்ளலாம் நுழைஞ்சிட முடியாது. ஸோ அதுல நிறைய வந்து ஐரிஸ் ஸ்கேனர் ஆர் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்லாம் இருக்கும். நம்ம யாருன்னு அங்கே ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்பெல்லாம் ஆத்தென்டிகேஷன் வந்து ரொம்பவே சொபிஸ்டிகேட் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஐடி மட்டும் இருந்தா பத்தாது. நம்ம யாருன்றதை அங்கே ப்ரூவ் பண்ணணும். ஈவன் நீங்க உங்க மொபைல்ல கூட இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் உங்களுடைய ஃபேஸ் இல்ல உங்களுடைய ஐரிஸ் ஐ ஸ்கேன் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அங்க அலோவ் பண்ணுவாங்க. நம்ம மொபைல்லே வந்து இருக்கிற டேட்டா நம்ம பர்சனல் டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கே இப்போ நிறைய உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம் வந்துருச்சு. ஸோ இப்போ டேட்டா சென்டருக்குள்ள போனோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆத்தென்டிகேஷன் செக்ஸ் எல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு டேட்டா சென்டர்ல போயிட்டு சர்வர் ரூம்லாம் டச் பண்ண முடியும். நம்ம படத்துல பாக்குற மாதிரிலாம் அவ்வளவு ஈஸியெல்லாம் போய் டச் பண்ணிட முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா சென்டருக்குள்ள எப்படி பவர் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஏன்னா கண்டிப்பா பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எஃபிஷியன்ட்டா வந்து சிஸ்டம்ஸ் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரிலேபிளான பவர் வந்துட்டே இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி மல்டிபிள் ரிட்டர்ன் பவர் சப்ளை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இங்க பாருங்க ஒரு டேட்டா சென்டர்ல ஜென்ரேட்டர் இருக்கும், பேட்டரி இருக்கும், யூபிஎஸ் இருக்கும். அதை தாண்டி நமக்கு ரெகுலரா வெளியிலேருந்து வர எலக்ட்ரிக்கல் கிரிட் ஆர் சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளையும் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு. ஸோ மீடியம் வோல்டேஜ் பவர் சப்ளை மூலியமா நமக்கு என்ன கிடைக்குது, வெளியிலேருந்து வர பவரை வந்து நமக்கு எடுத்துட்டு வந்து எலக்ட்ரிக்கல் யூட்டிலிட்டியை வந்து வரதை வந்து பில்டிங்குள்ள வந்து அதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் ஃபெசிலிட்டி ஃபுல்லா. நெக்ஸ்ட் வந்து ஜெனரேட்டர் வந்து டேட்டா சென்டர்ஸ் ஹேஸ் காட் மேசிவ் இன்ஜின்ஸ் கால்ட் ஜெனரேட்டர் தட் கீப் எவ்ரி திங் ரன்னிங் இன் த ஈவெண்ட் ஆஃப் பவர் கட். பவர் கட் ஆயிடுச்சு, எனக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கிரிட்லேருந்து பவர் வரல அப்படின்னா அந்த ஜென்ரேட்டர்ல இருக்கிற பவரை வச்சு நமக்கு ஓரளவுக்கு சிஸ்டம்ஸ் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கலாம். பேட்டரிஸ் எதுக்காக இருக்கு? சிஸ்டம்ஸ் வந்து இப்போ பேக்கப் ஜென்ரேட்டருக்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் சில டைம் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரேக்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டரிஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அது வர வரைக்கும் அந்த சுவிட்ச் ஓவர் நடக்கிற வரைக்கும் இந்த பேட்டரிஸ் வழியாக தான் நம்ம சிஸ்டம்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ யூபிஎஸ் எதுக்கு? இன் கேஸ் ஆஃப் uninterrupted பவர் சப்ளைன்னு எல்லாருக்கும் தெரியும் யூபிஎஸோட அப்ரிவியேஷன். ஸோ இட் இஸ் அ ஹார்ட்வேர் டிவைஸ் தட் ப்ரொவைட்ஸ் எ கான்ஸ்டன்ட் பவர் சோர்ஸ் இன் கேஸ் ஆஃப் பவர் அவுட்டேஜ் ஆர் சர்ஜ் இன் பவர். ஸோ இந்த யூபிஎஸ் மூலயமா நமக்கு பவர் வரதால ரெண்டு விஷயம், பவர் அவுட்டேஜே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, பிளஸ் இன்கேஸ் நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிங் சேஞ்சஸ் இருக்கு இல்ல சர்ஜ் இருக்கு அப்படின்னா அதை வந்து இங்க ஹேண்டில் பண்ணிக்கும். இட் யூசஸ் த பேட்டரிஸ் டு சப்ளை பவர் அன்டில் த ஜென்ரேட்டர்ஸ் ஆர் அப் அண்ட் ரன்னிங். ஸோ பேட்டரியிலேருந்து வர பவர் வச்சு யூபிஎஸ் தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபிளக்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும், பிளஸ் அவுட்டேஜை நம்ம ஹேண்டில் பண்ணோம். ஸோ பேட்டரிஸ், யூபிஎஸ், ஜென்ரேட்டர், பவர் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட் இருக்கு. ஈவன் இந்த மீடியம் வோல்டேஜ் பவர் சப்ளையே கூட உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் கிரிட்லேருந்து வரலாம், சோலார் பவர்லேருந்து வரலாம், ஈவன் விண்ட் பவர்லேருந்து வரலாம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து அவங்களே அவங்களுடைய ஓன் பவர்லாம் ஜென்ரேட் பண்றாங்க டு பி கார்பன் நியூட்ரல். கூகுள்லாம் வந்து ரொம்பவே அதுல வந்து கேர் எடுத்து அவங்க கார்பன் நியூட்ரலா இருக்கணும். 100% வந்து அவங்களுடைய நிறைய டேட்டா சென்டர் வந்து கார்பன் நியூட்ரலா இருக்கு. அவங்களே வந்து பவர் ஜென்ரேட் பண்ணி கார்பன் எமிஷன்ஸ்லாம் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா சென்டர்ல பவர் சிஸ்டம்ஸ் பத்தி இப்ப பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம டேட்டா சென்டர்ல செக்யூரிட்டி எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அட் த எண்ட் வெளியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிமீட்டர் லெவல் செக்யூரிட்டி, ஒரு ஃபென்சிங் இருக்கு. ஸோ பெரிமீட்டர் ஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கார்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வி கால் இட் அஸ் அ கார்ட் ஹவுஸ் ஆர் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஃபென்ஸ், பெரிமீட்டர் ஃபென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ள வரதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் பேரியர் இருக்கும், கேட்ஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம உள்ள போனோம். So there is usually a clear zone between the fence and the facility. So இந்த ஃபென்ஸுக்கும் இந்த ஃபெசிலிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிளியர் கேப் கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா இதை சுற்றி நிறைய வீடியோ கேமராஸ், இந்த சர்வைலன்ஸ், அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும் கண்டினியூஸா. என்ட்ரன்ஸ்குள்ள போகணும் அப்படின்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு சர்வர் ரூம் இருக்கும். இங்கே போயிட்டு நீங்க அந்த செக்யூரிட்டி கார்டில் வந்து ஒரு எஸ்கார்ட் வேணும்னு சொல்லி அவங்க கூட தான் நீங்க போக முடியும். ஸோ அங்கே போயிட்டு அந்த ரெஜிஸ்டர்ல சைன் இன் பண்ணிட்டு இது வந்து ஒரு பிசிக்கல் செக்யூரிட்டியில ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இது சர்வர் ரூம்க்குலாம் போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்க வந்து அந்த செக்யூரிட்டி செக்ஸ்லாம் தாண்டி தான் நம்ம உள்ள போக முடியும். நெக்ஸ்ட் வந்து இன்டீரியர் பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து அந்த காரிடார்க்குள்ளெல்லாம் போகணும் அப்படின்னா அதுக்குமே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆர் ஐரிஸ் சென்சார்,
சம் கைண்ட் ஆஃப் ஸ்வைப் கார்ட்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆக்சஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளுக்குள்ளே போக முடியும். ஸோ நிறைய அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் மெஷ் கேஜஸ் இருக்கும். ஒரு டேட்டா சென்டரில் ஒரு சர்வர் ரூமுக்கு நடுவில் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனுடைய சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் வந்து கேஜிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. தனித்தனியாக வந்து நமக்கு ஒரு லாக்டு சர்வர் கேபினெட்ஸ்லாம் வந்து லாக் ஆகி தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம கூட அந்த எஸ்கார்ட் கூட போனால் மட்டும்தான் நம்மளால வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ரேக்கோ அந்த சர்வரோ இல்லை அந்த சிஸ்டமோ நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அவ்வளோ ஈஸியாக போயிட்டு நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ரிமோட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக சைபர் செக்யூரிட்டி டீம் இருக்கிறாங்க, கிளவுட் செக்யூரிட்டி டீம் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் செக்யூரிட்டி வந்து டேட்டா சென்டரில் ஃபிசிக்கல் ஆளுங்க பார்த்துக்கிறாங்க. வேற ரிமோட்டில் வந்து டேட்டா சென்டரை செக்யூர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டேட்டா சென்டர் வந்து சைபர் அட்டாக்லேருந்து தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எஸ்ஓசி சாக் டீம் ஆர் கிளவுட் செக்யூரிட்டி டீம் வந்து லாஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க யூசிங் ஃபயர் வால்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களுக்கு டேட்டா சென்டர் செக்யூர் பண்ணுறாங்க. நிறைய டேட்டா சென்டரில் வந்து 6 லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி 7 லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிலாம் வந்துருச்சு. ஸோ அந்த டீடைல்டு என்னென்ன லேயர் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கு, ஒரு விஷயமும் என்னென்ன ஒரு லேயர் என்னென்ன லேயர் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த செஷன்ல நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் செஷன் தான். ஓகே, ஸோ ஒரு சர்வர் ரூம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஓகே, இந்த சர்வர் ரூம்குள்ள வந்துட்டோம். இப்போ டேட்டா சென்டர்ல இருந்து ஒரு சர்வர் ரூம்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒன்று ஒரு ரேக். ஆக்சுவலா இந்த ரேக்ல வந்து பாத்தீங்கன்னா மேல ஜென்ரலா வந்து லைட் வெயிட் காம்பனன்ட்ஸ் லைக் நெட்வொர்க் ஸ்விட்ச் அதெல்லாம் மேல இருக்கும். அப்புறம் சர்வர்ஸ் இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹெவியா நிறைய டிஸ்க் இருக்கிறதால ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ அப்போ அதனால உங்களுக்கு ஸ்டோரேஜ் கீழே இருக்கும், மேலே ஸ்விட்சஸ் நெட்வொர்க் ஸ்விட்ச் சர்வர்லாம் வந்து மிடில் இருக்கும். இப்படி தான் ஜென்ரலாக வந்து ரேக்ல வந்து சிஸ்டம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ்ல இருக்கிறது ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ சர்வர் ரூம்குள்ள போனோம் அப்படின்னா ஒரு பின் நம்பரோ இல்லை ஒரு ஸ்வைப் கார்டு வச்சு ஆக்சஸ் பண்றதோ இல்லை வந்து நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆர் ரெட்டினா ஸ்கேன் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்கேன்ஸ் இருக்கும். ஓகே, இது வந்து சில இதுல வந்து எய்தர் ஆர்லாம் கிடையாது. இப்போ வந்து பின்னும் வேணும், ஸ்வைப் கார்டும் இருக்கணும், எய்தர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ரெட்டினா ஸ்கேன். ஸோ we need to know something, we need to have own something or we need to show who we are அப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இங்க வந்து செக் பண்றாங்க. ஸோ இந்த கேட்ஸ் ஆர் லாக்ஸ் ஆர் யூஸ் ஃபார் so that only one person can enter in the room. ஓகே, ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா தான் இருக்கும். இப்போ நிறைய டேட்டா சென்டர்ல வந்து கேபிளிங் வந்து கீழே இந்த ரைஸ்ட் ஃப்ளோருக்கு கீழே போகும். ஒரு சில டேட்டா சென்டர்ல மேலே இருக்கும் கேபிளிங். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் டேட்டா சென்டர் டு டேட்டா சென்டர். ஸோ இன் சம் டேட்டா சென்டர் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் அண்ட் CAT5 or 6 cables run below the raised floor of the cabinet. They are color coded and meticulously labeled so that they can be easily identified. In case ஒரு கனெக்டிவிட்டி ஒர்க் ஆகல இல்லை வந்து ஒரு ஃபால்ட்டி கேபிள் இருக்கு அப்படின்னா எல்லா கேபிள்லையுமே வந்து ப்ராப்பரான ஒரு லேபிளிங் டேகிங் இருக்கும். ஸோ அப்போ அது வந்து ஈஸியாக நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் கேபிளிங்லாம். ஸோ இது வந்து ஒரு ரைஸ்ட் ஃப்ளோர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால் சீலிங் மாதிரி மேலே எப்படி நம்ம ஃபால் சீலிங் கிரியேட் பண்ணுறோமோ ஒரு சீலிங்க்கு கீழே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு சீலிங் கிரியேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி டேட்டா சென்டர்லையும் அந்த வென்டிலேஷன் சர்க்குலேஷன் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபால் சீலிங் இருக்கும், கீழே ரைஸ்ட் ஃப்ளோரும் இருக்கும். உங்களுக்கு அது கீழே தான் வந்து கேபிள்ஸ்லாம் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். இப்போ இந்த இதை ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் நமக்கு. ஸோ ரைஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து கொஞ்சம் எலிவேட்டடா தான் இருக்கும். எப்பயுமே வந்து அந்த கான்கிரீட் ஃப்ளோர்ல இருந்து டேட்டா சென்டருடைய சர்வர் ரூம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே அந்த எலக்ட்ரிக்கல் கேபிள், கூலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த நெட்வொர்க் கேபிள்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த ஒரு பேனல் மாதிரி வச்சு ஒரு டைல்ஸ் மாதிரி கொடுத்து அதை லிஃப்ட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அதை செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஏர் ஃப்ளோ. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சர்வர் ரூம் வந்து எப்பயுமே வந்து ரொம்பவே நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும் சர்வர்ஸ், ஸ்டோரேஜ் இல்லை நெட்வொர்க் ஸ்விட்ச்ல இருந்து. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த ஏர் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக வந்து கண்டிஷனிங் பண்ணிட்டு இருந்தால் தான் டேட்டா சென்டர் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது. இன்கேஸ் ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா சர்வர்ஸ்லாம் ரொம்பவே சத்தம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும், சர்வர்ஸ்லாம் ஆஃப் ஆக கூட ஆரம்பிச்சிடும் அந்த ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ அப்போ வந்து ஏர் கண்டிஷனிங் மட்டும் இல்லாமல் இந்த ஏர் ஃப்ளோ கூட வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிவைசஸ்லாம் வச்சிருப்பாங்க. எப்படி நம்ம கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அந்த ஹீட்டை வெளியில கொண்டு போறோமோ அதே மாதிரி இங்க டேட்டா சென்டர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏர் ஃப்ளோ அந்த ஹீட்டை வந்து ஓவர் ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு அதெல்லாம் வெளியில கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி ஏர் ஃப்ளோ மேனேஜ் ஏர் ஃப்ளோ சிஸ்டம்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரேக்ஸ் அண்ட் கேபினெட்ஸ். ஓகே, ஸோ ரேக் இருக்கும், ரேக்ல தான் வந்து சர்வர்ஸ்லாம் இருக்கும், சர்வர் ஸ்விட்சஸ் ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து இந்த ரேக்ஸ்ல தான் இருக்கும். ஸோ ரேக்ஸ் அண்ட் கேபினெட்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கேபிள் ரன்வே. ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா, இது வந்து
மேனேஜ்டு ஏர் ஃப்ளோ இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஏர் கண்டிஷனிங், அந்த ஏர் ஃப்ளோ வெளியில் போயிட்டு வரணும் ஏர்ன்றது. கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து இதில் கேபிள்ஸ் வந்து இதில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க உங்களுக்கு. கேபிள் ரன்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலியமாக தான் உங்களுக்கு கேபிள்லாம் வந்து அந்த மாதிரி நம்ம பார்க்குற மாதிரிலாம் ரொம்பலாம் அங்கங்கே ஹேங் ஆகிட்டுலாம் இருக்காது. இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக வந்து கேபிள் ரன்வே கொடுத்துருப்பாங்க. ஸோ சர்வர் ரூம்குள்ள இந்த டிவைசஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் சர்வருடைய காம்பனன்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம இது ஒரு செஷன்ல பார்த்தோம். பட் இருந்தாலும் ஒரு டேட்டா சென்டர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரேக் லெவல்ல அதுக்குள்ள என்னென்ன இருக்கும், என்னென்ன டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும் அப்படின்றது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ஒரு ஸ்டோரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்டா வந்து ஹெவியா இருக்கும், நிறைய டிஸ்க் இருக்கும் ஸ்டோரேஜ்ல. அப்போ அதெல்லாம் எங்க இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரேக்ல ரொம்ப கீழ்ப்பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுல மல்டிபிள் ஹார்ட் டிரைவ்ஸ், எஸ்எஸ்டி டிரைவ்ஸ்லாம் இருக்கிறதால, ஹெவியா இருக்கிறதால சர்வர் ஸ்டோரேஜ் எப்பயுமே நம்ம கீழே தான் வந்து ஒரு ரேக்ல வந்து ஸ்டோர் பண்ணுவோம். வேறஸ் வந்து அடுத்து மேல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம்ஸ், நம்மளுடைய சர்வர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ்லாம் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, அது வந்து ஜென்ரலா வந்து ஒரு ஒன் யூனிட்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த யூனிட்னா என்ன, அது என்ன மெஷர்மெண்ட், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4U சர்வர் மாதிரி இருக்கு, இல்லை ஒரு 2U சர்வர் மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ 2 யூனிட் ஆக்குபை பண்ணும் அந்த ரேக் ஸ்பேஸ்ல. ஸோ அதே மாதிரி வந்து சில சிஸ்டம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4U, ஈவன் வந்து பாத்தீங்கன்னா 1U சர்வரே இருக்கு. 1U, 2U, 4U வந்து ரொம்பவே காமன். அதை தாண்டியே வந்து பாத்தீங்கன்னா அதிக யூனிட்ஸ் ஆக்குபை பண்ற சர்வர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மேலே பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து மெமரி ஸ்லாட்ஸ். இது மெமரி இங்கே பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, சும்மா ஜஸ்ட் நம்மளுடைய விஷுவலைசேஷனுக்காக தான். ஓகே, ஸோ நம்மளுடைய சிபியூ வந்து மெமரியில இருந்து தான் வந்து டேட்டா ஆக்சஸ் பண்ணுன்றது எல்லாருக்குமே தெரியும் ப்ராசஸ் பண்ணும்போது. இப்போ வந்து ஒரு சர்வரும் இன்னொரு சர்வரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டேட்டா சென்டர்ல வந்து ரெசிலியன்சி, ஹை அவைலபிலிட்டி கொண்டு வரதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிளஸ்டரிங் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இங்க இதுல இருக்கிற அப்ளிகேஷன்ஸும் இதுல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் ரெண்டுத்துக்கும் இல்லை வந்து 2 டிஃப்ரெண்ட் ட்ராக்ல கூட இருக்கிற சர்வர்ஸ்க்கு நடுவில் வந்து கிளஸ்டரிங் கிரியேட் பண்ணி ரெசிலியன்சி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கேஸ் டு கேஸ் அப்படிதான் இருக்கும் நமக்கு. ஓகே, டேட்டா சென்டர் ரெசிலியன்ஸ். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம கோ த்ரூ பண்ணலாம், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, a key characteristics of data center is that they are designed for high levels of reliability. They often have duplicate components that prevent data from being lost if one of them goes down. Which of the following redundant components help data center to be resilient அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு டேட்டா சென்டர்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ரிட்டர்னண்டா இருக்கிறதால நமக்கு வந்து டேட்டா சென்டர் வந்து ரெசிலியன்ஸா இருக்கு அப்படின்றத இங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா வந்து மல்டிபிள் நெட்வொர்க் அடாப்டர் இருக்கும், மல்டிபிள் ரிட்டர்னன்ட் மெமரிஸ் நம்ம வச்சிருப்போம். ஒரு மெமரி ஃபெயில் ஆனாலும் சர்வர்லாம் டவுன் ஆகாது. சர்வர் வந்து கிளஸ்டரிங், ரிட்டன் பவர் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன்டன்சி இருக்கும். ஸோ கூலிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரிட்டன்டன்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். பட் வந்து வேற வேற டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வரது வந்து ரொம்பவே டஃப் தான். பட் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து ரெசிலியண்டா இருக்கிறது. ஓகே, நம்ம கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வாட் எவர் வி ஹவ் ஆன்சர்ட் இஸ் ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கிங் இன் டேட்டா சென்டர். ஒரு டேட்டா சென்டர்ல எப்படி நெட்வொர்க்கிங் நடக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு தெரியும் ஒரு சர்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு இருக்கும். ஸோ அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு மூலியமா நம்ம ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணி அது வந்து ஸ்விட்ச்ல கனெக்ட் ஆகும். ஸ்விட்சஸ் வந்து வெளியில கனெக்ட் ஆகிறதுக்கு அவுட் சைடு வேர்ல்ட் போகிறதுக்கு ரவுட்டர்ஸ் தேவை. ஸோ அப்போ ரவுட்டர்ஸ், ஸ்விட்சஸ் அண்ட் நெட்வொர்க் கார்டு, அந்த கேபிள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா சென்டர்ல நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெட்வொர்க்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் நெசசரி இன் அ டேட்டா சென்டர் டு மெயின்டைன் அ ஹை பேண்ட்வித் நெட்வொர்க். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் டிராஃபிக், நார்த் சவுத் டிராஃபிக்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு டேட்டா சென்டருக்குள்ள ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வர் ஆர் ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷன் வந்து ஒரு டேட்டா சென்டருக்குள்ளேயே டிரான்ஸ்ஃபர் கம்யூனிகேட் ஆகுது, இல்லை வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் ஈஸ்ட் வெஸ்ட் டிராஃபிக்னு சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளேயே நடக்கிறது. வேறஸ் ஒரு டேட்டா சென்டர்ல இருந்து வெளியில இருக்கிற ஒரு இன்டர்நெட்ல இல்ல வந்து இன்னொரு டேட்டா சென்டர் இல்ல இன்னொரு வீட்டுல இருக்கிற சிஸ்டம்ஸ்க்கு வந்து டேட்டா சென்டரை விட்டு வெளியில போற டிராஃபிக் பேரு நார்த் சவுத் டிராஃபிக்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்பவே காமனா நம்ம டேட்டா சென்டர்ல வந்து கேள்விப்படுற நேம். ஓகே, ஸோ டேட்டா சென்டருக்குள்ள கம்யூனிகேட் பண்ற இது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டிராஃபிக். டேட்டா சென்டர்ல இருந்து வெளியில இன்டர்நெட் வழியா வேற ஒரு டேட்டா சென்டருக்கோ இல்ல வேற ஒரு சிஸ்டம்க்கோ கனெக்ட் பண்றதுக்கு பேரு நார்த் சவுத் டிராஃபிக்.
ஓகே, மறுபடியும் ஒரு சின்ன ஒரு குயிக் நாலேஜ் செக். ஓகே, ஸோ யூ லுக்ட் அட் சம் ஆஃப் த பிசிக்கல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் டேட்டா சென்டர் யூஸ் டு சேஃப்கார்ட் த டேட்டா they store. Can you think of any other ways to protect data center? So நம்ம அங்க பார்த்தோம், அங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம், செக்யூரிட்டி மெஷர்ஸ். பட் அதை தவிர்த்து நம்ம வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கு. as well as preventing unwanted access to the building, data center need to guard against cyber attacks. அப்ப நம்ம வந்து ப்ராப்பரா வந்து ஃபயர்வால், அந்த ஆன்டிவைரஸ், ஆன்டி மால்வேர், ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து வச்சு நம்ம வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் ஆர் கார்ட் எப்படிலாம் வந்து நம்ம தடுக்கலான்றது வந்து நம்ம ஹார்ட்வேர் வழியாகவும் பண்ணணும், சாஃப்ட்வேர் வழியாகவும் பண்ணணும். ஸோ ஃபயர்வால்ஸ் மூலயமா நம்ம அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸை வந்து பிளாக் பண்ணலாம், டேட்டாவை ஆக்சஸ் பண்றது. அதே மாதிரி சைபர் அட்டாக்ஸ், மால்வேர் இதெல்லாம் நம்ம ஃபயர்வால் மூலயமா நம்ம பிளாக் பண்ண முடியும். இது வந்து வர்ச்சுவல் லாஜிக்கல் கான்செப்ட் தான். இது பிசிக்கல் அப்ளையன்ஸும் இருக்கு, பட் இப்பெல்லாம் நிறைய லாஜிக்கல் ஃபயர்வால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. Why do you think it is so important for data center to recover quickly and continue operating even when there has been equipment failure, பவர் அவுட்டேஜ் ஆர் அதர் டிஸ்ரப்ஷன்? நம்மளுடைய செல்ஃப் டேட்டாவே கொஞ்ச நேரம் ஆக்சசபிளா இல்லை அப்படின்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வி கைண்ட் ஆஃப் கெட் ஃபெட் அப் அண்ட் தென் நிறைய இட் பிரிங்ஸ் லாட் ஆஃப் நமக்கே வந்து ஒரு டேட்டா இல்லை அப்படின்னா வி ஃபீல் லைக் சம்திங் லாஸ்ட். பிஸ்னஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு டேட்டா வந்து இல்லை அப்படின்னா அவங்கள எல்லாம் டிரான்சாக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது. சிஸ்டம்ஸ் ஆஃப்லைன்ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ரெவென்யூ இம்பாக்ட் வர ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு நிறைய லாஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்றாங்க பாருங்க, சம்டைம்ஸ் இட் இஸ் அக்செப்டபிள் ஃபார் யூசர்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் மைனர் டிஸ்ரப்ஷன் ஆர் ஃபார் சிஸ்டம்ஸ் டு பி ஆஃப்லைன் ஃபார் ஷார்ட் பீரியட். கொஞ்ச நேரம் டவுன் ஆகிறது வந்து இட் இஸ் ஓகே, ஏன்னா வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வில் ஆல்வேஸ் ஃபெயில். However, this is not the case for many of the services that data center provide. ஏன்னா கூகுள் சர்ச்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா என்ன ஆகும்? நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன கேட்டாலும் நம்ம கூகுள் சர்ச்சுக்கு வந்துடுறோம். ஸோ அப்போ இதில் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி, நிறைய பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்றது, சப்போர்ட் டீம் ஒர்க் பண்றதே வந்து அதை நம்பி தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை ரிலை பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, கம்பெனிஸ் யூஸ் தேம் டு ப்ராசஸ் பேமெண்ட், பில்லிங் டிரான்சாக்ஷன், ரன் காம்ப்ளெக்ஸ் டேட்டா பேஸ். ஸோ டேட்டா சென்டர்ல இருக்கிற அப்ளிகேஷன் மூலியமா தான் எல்லாமே இயங்குது. ஓகே, பேமெண்ட்ல இருந்து, பில்லிங்ல இருந்து, டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து டேட்டா சென்டர் தான் இருக்கு. ஸோ இட் இஸ் வைட்டல் தட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் லாஸ்ட் அண்ட் த சர்வீஸ் தட் டிபெண்ட்ஸ் ஆர் த சர்வீஸ் தட் பிஸ்னஸ் டிபெண்ட் அப்பான் கண்டினியூஸ் டு ரன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிசாஸ்டர் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் கான்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா சென்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஆர்கனைசேஷன் இன்க்ரீசிங்லி புட் டேட்டா அட் த சென்டர் ஆஃப் எவ்ரி திங் தே டூ. ஓகே, டேட்டா தான் வந்து எல்லாமே, கரெக்டுங்களா? ஸோ ஒரு அப்ளிகேஷன் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டேட்டா தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். If you are a patient receiving treatment in a hospital, a student registering for a course, or a customer buying goods online, or you create a multiple digital record that needs to be processed and stored in a data center. கரெக்ட் தானே? இப்போ ஒரு பேஷண்டோட இன்ஃபர்மேஷன், ஒரு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ற கோர்ஸ், நீங்க எந்தெந்த கோர்ஸ் எவ்வளவு தூரம் முடிச்சிருக்கீங்க, இப்போ யூடமிலாம் கோர்ஸ் பண்றீங்க, நிறைய டிஃப்ரெண்ட் ஆன்லைன் என்ரோல்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, பேஷண்டோட இன்ஃபர்மேஷன் வந்து சென்ட்ரலாக டேட்டா சென்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவே வந்து சென்சிட்டிவான கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன், எஸ்பெஷலி பேஷண்டோட டேட்டா, பில்லிங் டிரான்சாக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் நம்ம ரொம்பவே சேஃபா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகே, so all of these activity contributes to greater demand of a data storage and processing capacity. கண்டிப்பா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நமக்கு நிறையவே டேட்டா ஸ்டோரேஜ் வேணும், நிறையவே ப்ராசஸிங் கெப்பாசிட்டி வேணும். இட் ரெக்வயர்ஸ் கன்சிடரபிள் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸ்பர்டைஸ், மேன் பவர். மூணுமே நமக்கு ரொம்ப தேவை. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஐடிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தா இது மட்டும் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. சர்வர், நெட்வொர்க், அந்த பேக் எண்ட்ல இருக்கிற டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம், ஸ்டோரேஜ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளஸ் எக்ஸ்பர்டைஸும் வேணும். எந்த மாதிரி கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி பவர் வந்து நம்ம சேவ் பண்ணலாம், எந்த மாதிரி பவர் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம், மேன் பவர் யூஸ் பண்றது அந்த லோக்கல் இதுல. ஸோ இதெல்லாம் வந்து பிளான் பண்ணாதான் நம்ம குயிக்கா சர்வீஸ் வந்து டெலிவர் பண்ண முடியும், ஃபாஸ்ட் அண்ட் ரிலேபிளா நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து some companies build in-house data centers where their IT infrastructure is maintained and managed by a technical professional. சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களே ஓன் டேட்டா சென்டர் ரன் பண்ணாம தேர்ட் பார்ட்டி கிட்ட போயிட்டு அவங்க டேட்டா சென்டர் லீசிங் மாதிரியோ இல்ல ரெண்டிங் மாதிரியோ நம்ம கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் வந்து வாங்குறோம். இப்போ மோஸ்டா பப்ளிக் கிளவுட்ல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே வந்து ரெண்டிங் மாடல், லீசிங் மாடல்ல தான் நம்ம டேட்டா சென்டர்ல போயிட்டு நம்ம சர்வீசஸ் எல்லாம் ரன் பண்றோம்.
Data center services helps companies to backup or recover data. They also manage the flow of data to employees or customers. In addition, they organize data to get insights into how they are performing and how they should innovate. ஸோ நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேக்கப் எடுத்து வைக்கிறது, ரெக்கவர் பண்ணுறது, டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறது, செக்யூர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்பவே பேசிக்கான விஷயம், ரொம்பவே முக்கியமான விஷயம். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா சென்டர்ல என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு நாலேஜ் செக் மாதிரி பண்ணலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சர்வீசஸ் டு யூ திங்க் டேட்டா சென்டர் ப்ரொவைட் டு சப்போர்ட் அ பிஸ்னஸ்? ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ஆக்சஸ் டு இன்டர்நெட் வந்து டேட்டா சென்டர் வந்து அவங்களே வந்து கொடுக்கறது கிடையாது. இதெல்லாம் வந்து டெலிகம்யூனிகேஷன் ப்ரொவைடர் தான் இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராடக்ட் ஷிப் பண்ணுறது அது தனியாக வந்து தேர்ட் பார்ட்டி தான் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் நமக்கு வந்து சென்ட் பண்ணுறது, ஷிப் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் டேட்டா சென்டரோட இது கிடையாது. பட் இமெயில் ப்ரொடக்டிவிட்டி அப்ளிகேஷன் லைக் இமெயில் அந்த இதெல்லாம் வந்து டேட்டா சென்டர்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறதுலாம் டேட்டா சென்டரில் பண்ணலாம். ஸோ பிக் டேட்டா, மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக டேட்டா சென்டருடைய ஒரு செட் ஆஃப் சர்வீசஸ். பவரிங் ஆன்லைன் கேமிங் கம்யூனிட்டிஸ் கண்டிப்பாக அதுவுமே வந்து நமக்கு கிடைக்குது. ஹை வால்யூம் இ காமர்ஸ் டிரான்சாக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் சர்வீசஸ் மாதிரி இருக்குது ரெண்டை தவிர. இது வந்து டெலிகம்யூனிகேஷன் ப்ரொவைடர் தருவாங்க இன்டர்நெட் கனெக்ஷன்லாம். வேற ப்ராடக்ட் ஷிப் பண்ணுறது ஒரு டெலிவரி மர்ச்சன்ட் யாராவது வந்து இது பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே கரெக்ட் ஆன்சர் தான். ஓகே, வெரி நைஸ். நெக்ஸ்ட் டேட்டா சென்டர்ல வந்து என்னென்ன மாதிரி சர்வீசஸ் கொடுக்குறாங்கன்றது ஒரு குயிக்கா ஒரு சம்மரைசேஷன். ஓகே, இட் ப்ரொவைட்ஸ் அஸ் டேட்டா ஸ்டோரேஜ். நம்பர் 1 அதுதான் டேட்டா சென்டருடைய மெயின் விஷயம். பேக்கப், ரெக்கவரி, டேட்டா மேனேஜ்மெண்ட், அண்ட் தென் இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் யூ வெப்சைட் வழியா நமக்கு வந்து சர்வீசஸ் ஹோஸ்டிங் பண்ணி நமக்கு ஆக்சஸ் பண்றாங்க. மெசேஜிங் சர்வீசஸ், இமெயில் சர்வீசஸ், கிளவுட் ஸ்டோரேஜ் அண்ட் அப்ளிகேஷன், இ காமர்ஸ் டிரான்சாக்ஷன், ஆன்லைன் கேமிங். ஸோ எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் மூலயமா நமக்கு இத்தனை டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. இதுவே நம்ம மல்டி டெனன்ட் கான்செப்ட்ல போகும்போது ரொம்பவே நமக்கு காஸ்ட் சேவ் ஆகும் உங்களுக்கு. Okay, last I think we'll do a knowledge check. Why do you think more and more companies are using data center services instead of building their own infrastructure? ஏன் டேட்டா சென்டர்ல நம்ம பப்ளிக் கிளவுட்ல இருக்கிற டேட்டா சென்டர்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய நமக்கு வந்து இந்த ஷேர்டு ஸ்பேஸ்ன்றதால நமக்கு காஸ்ட் சேவ் ஆகுது. அதே மாதிரி எல்லா சிஸ்டமும் நமக்கு எப்பவுமே தேவைப்படாது. ஸோ நம்ம தேவையானப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணலாம். பே ஆஸ் பர் அவர் யூட்டிலைசேஷன் மாதிரி. இப்போ வந்து இங்க ஒரு அழகான ஒரு அனாலஜி கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு கம்பெனில வந்து அவங்களே அவங்களுடைய ஓன் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? கஸ்டமர்ஸ் யூஸ் பண்றாங்க, இல்ல அவங்களோட எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்றாங்க, பண்ணல அப்ப என்ன ஆகும்னா அந்த எம்டி ஸ்பேசஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க பே பண்ணி ஆகணும். ஸோ வேற இதை நீங்க ரெண்ட் அவுட் பண்ணீங்க, இல்ல வந்து வேணுன்ற அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ நீங்க நிறைய காஸ்ட் சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு கம்பேரிஷன், நல்ல ஒரு அனாலஜி. ஓகே, ஸோ அதே மாதிரி கம்பெனிஸும் தே நீட் டு ஹேவ் இனஃப் ஸ்டோரேஜ், ப்ராசஸிங் கெப்பாசிட்டி, நிறைய டிமாண்ட் மாறும், நிறைய ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு டேட்டா சென்டரை வந்து நம்ம வெளியிலேருந்து வந்து சர்வீஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா it will be easier to manage the situation. Climate change is creating real challenges for data center. Why do you think this is and how do you think they will respond? கண்டிப்பா இப்போ ரொம்பவே கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆயிட்டு வருது. அதனால வந்து காஸ்ட் அதிகமாகுது, அவைலபிலிட்டி ஆஃப் பவரும் வந்து இன்டரப்ட் நிறைய இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே அவங்களே வந்து விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி அந்த மாதிரி வந்து ரினியூவபிள் சோர்சஸ்க்கு வந்து மாறிட்டே வராங்க. ஆக்சுவலா நிறைய டேட்டா சென்டர்ஸ்லாம் இப்ப நிறைய லொகேஷன்ஸ்ல வந்து இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து மாறிட்டு வராங்க. அது வந்து இட் இஸ் a very good way of mitigating the risk of the challenge that we are seeing because of climatic changes or climatic situation மாறுறதால. Can you think of any emerging technologies that are driving demand for data center services? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு வந்து மோர் அண்ட் மோர் வந்து நம்மளுடைய டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ண கண்டிப்பா அதுக்கு தேவையான டேட்டா ஸ்டோரேஜுக்கு டிமாண்ட் அதிகமாகும், அது ப்ராசஸிங்க்கு டிமாண்ட் அதிகமாகும். ஸோ நம்ம கண்டிப்பா வந்து இட்ஸ் கோயிங் டு we have to be very proactive in achieving that. Okay, why do you think some companies keep their own data center rather than using a service provider data center? ஏன் அப்படி? நிறைய லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும், ப்ரைவசி ரெக்யர்மெண்ட்ஸ், கம்ப்ளைன்ஸ், லோக்கல் லாஸ், செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட், கவர்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் செக்யூரிட்டி ரிலேட்டட் தான், அது எல்லாமே ப்ரைவசி ரிலேட்டட் தான்.
ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அவங்களுடைய டேட்டா வந்து வெளியில ஸ்டோர் பண்ணக்கூடாது. நிறைய இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. டேட்டா வந்து நம்ம வேற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் தேர்ட் பார்ட்டியோட டேட்டா சென்டர்ல போயிட்டு நம்மளுடைய ஓன் டேட்டா வந்து அங்கே ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நிறைய லீகல், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், நிறைய இதெல்லாம் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த லொகேஷன்ல வந்து அவங்களுடைய ஓன் டேட்டா சென்டர்ல அவங்களுடைய ஓன் ஸ்டோரேஜ்ல தான் ஸ்டோர் பண்ணி சர்வர்ஸ் வழியா தான் ஆக்சஸ் பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க. இந்த நிறைய இடத்துல இந்த இது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஃபைனலா ஒரு அசஸ்மெண்ட் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த டேட்டா சென்டர்ல வந்து நம்ம போய் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, என்னென்ன விஷயங்கள். In the data center diagram, select the server room where the main computing operation occur. Okay, இதுல எது server room? இதுதான் server room. இங்க தான் வந்து மெயின் ஆக்டிவிட்டிஸ் வந்து நடக்குது. ஓகே, சப்மிட் பண்ணிடுவோம். ஓகே, கிரீன் கிளிக். இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா நமக்கு ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. In the diagram, select the generators that typically power the data center when the power supply is interrupted. So select the generators that typically power the data center when the power supply வந்து இது இன்டராக்ட் ஆகும்போது நம்ம ஜெனரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை செலக்ட் பண்ண சொல்றாங்க. சப்மிட். Correct, very good. So next வந்து which technology is used to ensure that application can continue to run the event of server failure. ஒரு சர்வர் ஃபெயில் ஆச்சுன்னா அதை வந்து கண்டினியூஸா அந்த அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சர்வரை வந்து கிளஸ்டரிங் கிரியேட் பண்ணுவோம். ரொம்பவே ஈஸியான கொஸ்டின், சர்வர் கிளஸ்டரிங். Which two of the following statement are true for server component? சர்வர்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சாலிட் ஸ்டேட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சில இதுக்கு வந்து நார்மல் ஹார்ட் டிரைவ் இருக்கும், சில டைம் வந்து சாலிட் ஸ்டேட் டிரைவ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம திருப்பி பார்ப்போம். சர்வர் ஸ்டோரேஜ் இஸ் ஆஃபன் ப்ரொவைடட் ரிமோட்லி த்ரூ த யூஸ் ஆஃப் டிஸ்க் ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஆமா, மோஸ்டா டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் சர்வர் ஸ்டோரேஜ் வந்து ரிமோட்ல இருந்து ஒரு ஷேர்டு டிஸ்க் ஸ்டோரேஜ் சிஸ்டம்ல தான் கிடைக்கும். சர்வர் சிபியூஸ் டிபிக்கலி கண்டெய்ன் சிங்கிள் கோர் தட் ப்ராசஸ் ஆல் டாஸ்க். அப்படிலாம் இருக்காது. சர்வர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் கோர் சிஸ்டம் தான் இருக்கும். சர்வர்ஸ் டிபிக்கலி ஹேவ் சிக்னிஃபிகன்ட்லி மோர் ரேம் கெப்பாசிட்டி தான். கண்டிப்பா அது உண்மைதான். ஓகே, நிறைய அதிகமா ரேம் இருக்கும். இது ரெண்டு தான் எனக்கு வந்து கரெக்டான ஆன்சரா தோணுது. ஓகே, வெரி குட், கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்டா வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கு ஆக்சுவலா. விச் 3 ஆஃப் த ஃபாலோயிங் சர்வீசஸ் டு டேட்டா சென்டர் ப்ரொவைட் டு த பிசினஸ்? ஸோ இ-காமர்ஸ், டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லாம் வந்து டெவலப்பர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது டேட்டா சென்டர் ப்ரொவைட் பண்றது இல்லை. டேட்டா ஸ்டோரேஜ், டேட்டா ரெக்கவரி சர்வீசஸும் அவங்க கொடுக்குறாங்களா? ஓகே, ஐ திங்க் வி கேன் ஜஸ்ட் கோ ஃபார் தட். என்ன கேட்குறாங்க? 3 ஆப்ஷன்ஸ். ஓகே, கண்டிப்பா இப்போ அந்த ஆப்ஷனும் உண்டு. ஓகே, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் தவிர மீதி எல்லா ஆப்ஷன்ஸும் இட் இஸ் அப்ளிகபிள். ஸோ அடுத்த செஷன்ஸ்லாம் நம்ம நிறைய டேட்டா சென்டர் பத்தி விஷுவலா பார்ப்போம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா சென்டர் இருக்கு, என்னென்ன டியரிங் இருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் மை நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.